சார் முதல்ல என்ன விஷயம் நான் சொல்லணும்னா, நான் வந்துட்டு பொதுவா ஜோதிடர். எந்த ஒரு அரசியலும் சாராதவன், எந்த ஒரு கட்சியும் சாராதவன். டிஸ்க்ளைமர் ஆமா, போட்டீங்க. ஆமா, ஆமா, ஆமா. ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா நம்ம எல்லாரையுமே ஒரே மாரி கருதணும், ஒரே மாரி ஒரு பார்க்கணும். கணியர், நீங்க ஒரு இது கணி. நம்மளோட ஒரு சின்ன ஒரு இதுதான். பல 100 கோடிக்கு போட்டு சர்வே, எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கட்டத்த போட்டு, நம்ம யாரையும் எந்த விதத்திலயும் பாதிக்காத லெவலுக்கு எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்தையும் சொல்றோம். ஸோ நம்மளோட விஷயம் என்னன்னா, புது வரவா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அவர்கள் ஆரம்ப கட்டத்தில விக்கிரவாண்டி மாநாடு பொதுவாவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹி வில் பி த எக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி அவரு பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் தேதி, இதெல்லாம் இந்த ரிசல்ட் தேதியெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, விஜய் அவர்கள் 18லிருந்து 20% வாக்குகள் எடுப்பார் அப்படின்றத போன வருட இறுதியிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தோம். 18லிருந்து 20%னா உங்களுக்கு 1 கோடி வாக்குகள் தமிழ்நாட்டோட நிலவரப்படி. இப்போ இந்த வரக்கூடிய இந்த ரிசல்ட் டேட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்கள் எல்லாருக்கும் தெரியும். ரிசல்ட் டேட்டும் போலிங் டேட்டும் ரொம்ப முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபைடாக பெண்களோட வாக்குகள் ரொம்ப பிரதானம். அதுதான் வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. மேஜர் ரோல் பெண்களோட வாக்குகள் பிரதானம். அதை வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவர் வந்துட்டு 30% வாக்கு வந்துட்டு பெறுவார். 30%னா 1 கோடியே 40 லட்சத்தி சம்திங் 1 கோடி 40 லட்சம் வாக்குகளை வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு பெறுவார்ன்றது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ வந்துட்டு என்னோட கணிப்பும் வந்துட்டு என்னன்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்கு. இப்போ ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்கு. அது எப்படி சீட்டு அப்படின்னு நம்ம 234க்கு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணல. ஆனால் என்னோட இது வந்துட்டு கணிப்பு வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு எட்ஜ் உண்டு.